தல என்றாலே தமிழகமே தெரிக்கும். தனது நடிப்பினால் மட்டும் இல்லாது பண்பினாலும் தமிழக மக்களின் மனதை கவர்ந்தவர் அஜித். என்னதான் பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் வரிசையில் நின்று ஓட்டு போடுவது, அனைவருக்கும் உதவுவது, உதவியதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பது என்று அஜித் திரையுலகில் தனித்தன்மையோடு திகழ்கிறார். அனைவருக்கும் அஜித்தை போல ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அஜித் கூறுவது, வேண்டாம், நான் கடந்து வந்த பாதை மற்றும் வழிகள் எல்லாம் என்னவென்று இந்த அஜித்திற்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் அந்த சிரமங்கள் வேண்டாம் என்று கூறுவார். எந்த பின்புலமும் இன்றி வந்து சொந்த திறமையின் காரணமாக உழைத்து முன்னேறி தல நடிகராக இருக்கிறார். ரேசராக இருந்தார் என்று தெரியும். வேறு எந்தெந்த துறையில் எல்லாம் அவர் வேலை செய்தார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். பள்ளியில் இருந்து டிராப் அவுட் ஆகி வெளிவந்த அஜித் 2 வீலர் மெக்கானிக்காக பணியாற்றினார். இதுதான் இவரது முதல் வேலையாகும். பின் தானே சொந்த செலவில் பைக் ரேசருக்கான லைசன்ஸ் பெற்று ரேஸ்களில் பங்கேற்று வந்தார். இதில் பலமுறை விபத்துகளில் சிக்கியுள்ளார் அஜித். பின் அவ்வப்போது பிரிண்ட் மற்றும் சிறு சிறு விளம்பரங்களில் நடித்து வந்தார். ஆனாலும் ரேஸில் தான் அதீத கவனம் செலுத்தி வந்தார். பின் சில விபத்துகள் அவரை ரேஸை விட்டு சிறிது காலம் ஒதுங்கி இருக்க வைத்தது. அப்போதுதான் மீண்டும் மாடலிங் செய்ய ஆரம்பித்தாராம் அஜித். இதற்கு இடையே அஜித் ஓர் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் வாணிக சரக்கு விற்பனையாளராகவும் பணியாற்றியுள்ளார். இதற்கெல்லாம் பிறகுதான் கடந்த 1990ஆம் ஆண்டு என் வீடு என் கணவர் என்ற படத்தில் பள்ளி மாணவராக ஓர் சிறிய வேடத்தில் நடித்தார். இப்படித்தான் தொடங்கியது அஜித் அவர்களின் திரையுலக பயணம். நடிக்க வந்த பிறகும் கூட ரேசிங்கில் மிகவும் ஈடுபாடு காட்டினார் அஜித். ஃபார்முலா 2 ரேசிங்கில் பங்கு பெற்ற ஒரே இந்திய நடிகர் அஜித் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏரோ மாடலிங் வகை சிறிய ஹெலிகாப்டர்களை வடிவமைக்க தெரிந்தவர் அஜித். இது மட்டுமில்லாது இராணுவத்தில் உபயோகிக்கப்படும் ஹெலிகாப்டர்களை கூட அஜித்திற்கு பிரித்து அதை மீண்டும் இணைக்க தெரியும் என சமீபத்தில் ஓர் தனியார் தொலைக்காட்சியின் அஜித் பற்றிய பேட்டியில் கூறப்பட்டிருந்தது. புகைப்படம் எடுப்பது அஜித்திற்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. ஆனால் அதை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். இவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் அஜித் ஓர் சிறந்த புகைப்பட கலைஞர் என்று. சமைப்பது என்பது அஜித்திற்கு பிடித்த விஷயம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்களை வரவேற்பது முதல் உணவு சமைத்து பரிமாறுவது வரை அனைத்து சகல வேலைகளையும் அஜித் தனியாளாக செய்வாராம். தன் ரசிகர் மன்றங்களை கலைத்துவிட்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம், திரைப்படங்களை சாதாரணமாக பாருங்கள், அதிகம் செலவழிக்க வேண்டாம் என இளைஞர்களுக்கு அறிவுறுத்திய முதல் நடிகர் இவர்தான்.